எல்லா ஆத்மாக்களையும் தன் வசப்படுத்த மாட்டாங்க. துர ஆத்மாக்களை மட்டுமே. வெட்டுப்பட்டு சாவறவங்க, குத்துப்பட்டு சாவறவங்க, மருந்து குடிச்சு சாவறவங்க, விபத்து ஏற்பட்டு சாவறவங்க, தற்கொலை பண்ணிக்கிறவங்க, மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திக்கிறவங்க, தூக்கு மாட்டி சாவறவங்க, இது போல துர ஆத்மாக்களை தன் வசப்படுத்தி ஆவாகனம் பண்ணி மரப்பாச்சியில அடைச்சி தனக்குன்னு ஒரு அறையில தனியா வச்சிடுவாங்க. பூஜை அறைகளை வைக்க மாட்டாங்க. தற்கொலைக்கு ஆளாக்கு, அவங்கள மரணிக்க வையி, இல்ல துன்புறுத்து, எதை சொல்லி அனுப்புறாங்களோ அந்த வேலையை அந்த ஏவலாகப்பட்டது, அந்த துரு ஆத்மாவாகப்பட்டது அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். செஞ்ச பிறகு மீண்டும் அதே மாதிரி என்கிட்டயே அது வரும். காட்டேரிக்கு அதுக்கு உண்டான ஆடு, மாடு, கோழி, பழியெல்லாம் கொடுத்து காட்டேரியை முன்ன நிறுத்தி இப்படி நாங்கள் வேலைப்பாடை செஞ்சு அவங்கள அதுக்குள்ளே இருந்து காப்பாற்றி எடுப்போம். பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கனாக்கா அவங்கள வர வச்சு தான் நம்ம அதுக்கு நிவர்த்தி கொடுக்க முடியுமே தவிர அவங்கள நான் வீடியோ கால்லேயே சரி பண்ணிடுவேன், அவங்கள பார்த்த உடனே என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துடுவேன், அதெல்லாம் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். கையில் குண்டு பல்ப்பு வைங்க, தன்னால் எரியும், அப்போ உங்கள் வீட்டில் பேய் இருக்கு. மணியை பிடிச்சி பாருங்க, இவங்களுடைய ஆத்மா இருக்கான்னு கேளுங்க, டிங்கு டிங்குன்னு மணி ஆடும், அப்போ பேய் இருக்கு. இதெல்லாம் ஊரை ஏமாத்துற கடை, மெஜிஷியன் செய்யக்கூடிய வேலை. மேஜிக் ஷாப்பில் போனீங்கன்னா 12,000 ரூபாய்க்கு இன்னைக்கும் கிடைக்குது அந்த பில்லு. வாங்கின்னு போட்டு உயிரோடு இருக்கிறவன் பேரை சொல்லி ஆட சொன்னா கூட அந்த பில்லு ஆடும். ஐயா, இப்போ ஒருத்தர வசியம் பண்றீங்கன்னா அவங்களுக்கு அந்த வசியத்தை தவிர வேற ஏதாவது பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா? வேற எந்த பாதிப்புகளும் ஏற்படாதுமா. ஒருத்தருக்கு வசியம் பண்ணுறனாக்கா யாருடைய உதிரத்தை கலந்து அவங்களுக்கு உள்ளுக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுடைய நினைவுகள் மட்டுமே இருக்கும். மந்தமாகவே இருப்பாங்க, தனிமையாக இருப்பாங்க. யார் மறந்து கொடுத்தாங்களோ அவங்களுடைய பேர், அவங்களுடைய நினைவு, அது மட்டுமே அவங்களோட சிந்தனைக்குள்ளே அதிகமாக இருக்கும். மற்றபடியான இந்த விபத்து ஏற்படுறது, பொருளாதார பிரச்சனை ஏற்படுது, இந்த போல பிரச்சனைகளும் வசியத்துக்குள்பட்டவங்களுக்கு நடக்காது. பொருளாதார பிரச்சனை யாருக்கு ஏற்படும்னாக்கா அடுத்தவருடைய வசதி நல்லா இருக்குது, அவர் நம்ம வசியப்படுத்தி வச்சுட்டா நம்ம நல்லா இருப்போம்னு சொல்லி அவரை வசியம் மறந்து உள்ளுக்கு கொடுத்து தன்வசப்படுத்தி வச்சுட்டு அவர்கிட்ட பொருள் பிடுங்கிறது, பணம் பிடுங்கிறது, இப்படி செஞ்சானா அவன் பொருளாதாரத்துக்கு அவங்க பாதிப்பாயிடுவாங்க. ஐயா, இந்த ஏவல்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன? ஏவல் என்று சொன்னாக்கா இறந்து போகக்கூடிய ஆத்மாக்களை, துர ஆத்மாக்களை மாந்திரிகர்கள் தன் வசியப்படுத்தி வச்சுக்குவாங்க. எப்படி வசியப்படுத்துவாங்கன்னா அதுக்குண்டான பூஜை முறைகளை செஞ்சு மயானத்தில் போய் அமர்ந்து பூஜை முறைகளை செஞ்சு மரப்பாச்சி பொம்மையிலையோ. வசியப்படுத்துறதுக்கான காரணம் சார்? வசியப்படுத்துறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல கேள்வி, அதுலேயே இருக்குது. ஏவி விடுறதுக்கு தான் ஒரு ஆத்மாவை தன் வசப்படுத்துவாங்க. எல்லா ஆத்மாக்களையும் தன் வசப்படுத்த மாட்டாங்க. துர ஆத்மாக்களை மட்டுமே. வெட்டுப்பட்டு சாவறவங்க, குத்துப்பட்டு சாவறவங்க, மருந்து குடிச்சு சாவறவங்க, விபத்து ஏற்பட்டு சாவறவங்க, தற்கொலை பண்ணிக்கிறவங்க, மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திக்கிறவங்க, தூக்கு மாட்டி சாவறவங்க, இது போல் துர ஆத்மாக்களை தன் வசப்படுத்தி ஆவாகனம் பண்ணி மரப்பாச்சியில் அடைச்சி தனக்குன்னு ஒரு அறையில் தனியாக வச்சுடுவாங்க. பூஜை அறைகளை வைக்க மாட்டாங்க. புரியுதுங்களாம்மா? அப்படியாப்பட்ட அந்த ஆத்மாக்களை தேவைப்படும் போது பிரயோகம் பண்ணுவாங்க. எப்படி பிரயோகம் பண்ணுவாங்கன்னா, இப்போ என்கிட்ட ஒருத்தர் வருவாங்க, சாமி நான் இவ்வளோ பைசா கொடுக்குறேன், எனக்கு ஒரு வேலை செய்யணும். என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தவனுடைய குடியை கெடுக்கணும்னு வருவாங்க. இன்றைக்கி பெரும்பாலும் வருவோம் அடுத்தவங்க குடியை கெடுக்கிறதுக்கு தான் எங்ககிட்ட வர்றது. அப்போ அந்த போல் காசுக்கு ஆசைப்படுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பைசாவை வாங்கிக்கிட்டு லட்சக்கணக்கில் வாங்குகிற மாந்திரிகர்களும் இருக்கிறாங்க. ஊரை ஏமாத்துறானுங்க, அப்படியும் இருக்கிறானுங்க. ஏவல் ஏவி விடுறோன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாற்றிக்கின்னு இன்றைக்கும் பல பேர் சுற்றிக்கின்னு இருக்கிறானுங்க. புரியுதாம்மா? அந்த ஏவல்களை தன் வசப்படுத்தி வச்சுருக்கிறாங்கல்ல, அதுக்கு பூஜை முறைகளை, ரத்த வலிகளை கொடுத்து அவங்களுடைய ஃபோட்டோ, தாயாருடைய பேர், அவங்களுடைய ஜாதகம், நேரம் பச்சி பார்த்து தான் ஏவல் செய்ய முடியும். எடுத்த உடனே ஒருத்தவங்களுக்கு செஞ்சிட முடியாது. அவங்களுடைய கெட்ட நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஏவி விடுவாங்க. ஏவல் செஞ்ச உடனே அந்த துர ஆத்மா எப்படி பாதிக்கப்பட்டு இறந்ததோ, புரியுதுங்களா, அதே போல் வலி, வேதனை, துக்கம், துயரத்தைப்பட்டு இவங்களும் மாண்டு போவாங்க. இவங்க அனுப்புகிறத பொறுத்து உண்டு. தற்கொலைக்கு ஆளாக்கு, அவங்கள மரணிக்க வையி, இல்லை துன்புறுத்து, எதை சொல்லி அனுப்புகிறாங்களோ அந்த வேலையை அந்த ஏவலாகப்பட்டது, அந்த துரு ஆத்மாவாகப்பட்டது அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். செஞ்ச பிறகு மீண்டும் அதே மாதிரி என்கிட்டயே அது வரும்பொழுது அந்த ஆத்மாவை தன் வசப்படுத்தி இருக்கக்கூடிய ஆத்மாவை பிரதி பண்ணி அதே மரப்பாச்சியில் மீண்டும் அடைச்சி அவன் வச்சுடணும். அதை பிரதி பண்ணி வைக்க தெரியலனாக்கா வரக்கூடிய ஏவலாகப்பட்டது தன்னையே வாயில் போட்டுக்கும். அந்த மாந்திரிகனே பாதிப்புக்கு உள்ளாக்கிடும். இதுதான் ஏவல். கையால் தெரியாமல் ஆண்டாக்கா அது எங்களுக்கே பாதிப்பாயிடும். ஐயா, இப்போ ஒரு குடும்பத்துக்கு பில்லி சூனியம் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்களால அதுலேருந்து முழுவதுமாக வெளியே வர முடியுமா? முடியுமா? பில்லி
அப்படின்னு சொன்னீங்கன்னா பூனையை பலியிட்டு செய்யக்கூடியது தான் பில்லி. பூனையுடைய உதரத்தில் செய்யக்கூடியது தான் இந்த வேலைப்பாடு. அப்படி செஞ்சுட்டா அவங்களுடைய பொருளாதாரம் முழுசாக முடக்கமாயிடும், நிம்மதி இழந்துடுவாங்க. புரிதமா? எரிபுரியாக இல்லடம் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது தாந்திரிகம் பயின்றவங்களை போய் பார்த்து அதுக்குண்டான பூஜை முறைகளை செய்யணும். எப்படி செய்வாங்கன்னா, இன்றைக்கி ஹோமங்கள் மூலியமாக சேவினை நிவர்த்தி பண்ணுறது உண்டு, குருதி பூஜை மூலியமாக சேவினை நிவர்த்தி பண்ணுறது உண்டு. இப்போ நம்ம ஊர் வழக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, பூமியில் சக்தி யந்திரம் பதிச்சு கலசங்களை ஆவாகனம் செஞ்சு மந்திர உச்சாரணங்களை செஞ்சு அதுக்கு நடுவில் பாதிக்கப்பட்டவர் அமர செஞ்சு பல மூலிகைகளை கொண்டு, புரியுதாமா, எலுமிச்சம்பழம், துமுட்டிக்காய், ஊமத்தங்காய், தேங்காய், பூசணிக்காய், மூலிகை பொருட்களை கொண்டு அவங்களோட தலையை சுற்றி ஏற்றி இறக்கி அக்னி ஜுவாலையில் போட்டு எரித்து காட்டேரிக்கு அதுக்கு உண்டான ஆடு மாடு கோழி பழியெல்லாம் கொடுத்து காட்டேரியை முன்ன நிறுத்தி இப்படி நாங்கள் வேலைப்பாடை செஞ்சு அவங்கள அதுக்குள்ளே இருந்து காப்பாற்றி எடுப்போம். நீங்கள் ஃபோட்டோ கொடுங்க, உங்களுடைய துணியை கொடுங்க, பைசா கொடுங்க, நீங்கள் போங்க, உங்களுக்கு இருக்கிற சேவனை நாங்கள் பூஜை மூலியமாக எடுத்துடுவோம். எப்படிலாம் சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் ஒரு போலியான விஷயம். நேரில் மட்டுமே பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம விட கொடுக்க முடியும். பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கனாக்கா அவங்கள வர வச்சு தான் நம்ம அதுக்கு நிவர்த்தி கொடுக்க முடியுமே தவிர அவங்கள நான் வீடியோ கால்லேயே சரி பண்ணிவிடுவேன், புரியுதுங்களாம்மா, அவங்கள பார்த்த உடனே என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துடுவேன், வீடியோ கால்லேயே இல்லாமல், அதெல்லாம் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஒரு டாக்டரை நீங்கள் நேரில் போய் பார்த்தா தான் உங்களுடைய வயிற்று வலி ஏன் வந்தது, எதுக்கு வந்ததுன்னு கண்டுபிடிச்சி அதுக்குண்டான மாற்று மருந்து கொடுக்க முடியும். மீண்டும் அந்த வயிற்று வலி வராததுக்கு அவர் உங்களுக்கு வழிகளை சொல்லுவார் மருத்துவர். அதே போல் பாதிக்கப்பட்டுறவன் அமெரிக்காவில் இருக்கிறான்னா நேரில் வந்தால் மட்டுமே அதுக்கு தீர்வு. நீ அங்கே இருந்த வீடியோ கால்லையே பாரு, நான் செய்யக்கூடிய பூஜையில் உனக்கு இருக்கிற ஏவலம் உன் வீட்டை விட்டு போயிடனா எப்படி போவோம், அதெல்லாம் போய் அதெல்லாம் ஊரை ஏமாத்துற கதை. அதை வீடியோ கால்லையும் சரி பண்ண முடியாது, எதுலேயும் சரி பண்ண முடியாது. பூஜை முறையில் கழுப்பு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து நாங்கள் அமர வச்சு கழுப்பு சாந்தி செய்வோம், ஓம விதானங்கள் செய்வோம், பலி பூஜைகள் செய்வோம், குருதி பூஜைகள் செய்வோம். இதன் மூலியமாகவே தான் அவங்களுக்கு தீர்வுகள் உண்டே தவிர மற்ற விதமான தீர்வெல்லாம் அவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஐயா, நீங்கள் சொல்லியிருந்தீங்க குட்டிச்சாத்தானால ஒருத்தரை வந்துட்டு தற்கொலைக்கு கூட தூண்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களவே அறியாமல் அவங்களால தற்கொலை செஞ்சுப்பாங்களா? அதுதாம்மா அவங்களுடைய எண்ணத்தை முழுவதுமாகவே இந்த ஏவலாகப்பட்டது குட்டிச்சாத்தானாகப்பட்டது கட்டுப்படுத்தி வச்சிடும், கட்டுப்படுத்தி வச்சிடும். தன் நிலையை மறந்து தான் அவங்க இருப்பாங்க. தன் நிலையை மறந்து இருக்கும் பொழுது அந்த ஏவலாகப்பட்டது தான் காது கிட்ட வந்து பேசும், நீ தற்கொலை பண்ணிக்க, தூக்க மாட்டிக்கன்னு சொல்லி அவங்கள போய் தூக்க மாட்டிக்க வைக்கும். அவங்களுடைய எண்ணத்தை ஆழ்மனதை முழுவதுமாகவே கட்டுப்படுத்தி வச்சிடும் ஏவலாகப்பட்டது. அவங்க பாதிப்புக்குள்ளாயிடுவாங்க. ஐயா, இப்போ பேய் இருக்கிறதுக்கான அறிகுறிகள் இருக்காங்க ஐயா. இப்போ இந்த வீட்டில் பேய் இருக்குங்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு வீட்டில் பேய் இருக்குன்னு சொன்னால் அது பூஜை முறையில் தான் கண்டுபிடிக்க முடியும். நல்லா பூஜை பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா தெய்வ வாடையே இருக்காது. நல்ல வாடை இல்லாமல் தீய சக்தி உள்நுழைஞ்ச பிறகு அவங்களுக்கு குடும்பத்துக்குள்ளே நீச்சு வாடை மட்டுமே அந்த இல்லடத்துக்குள்ளே வரும். துர்நாற்றங்கள் வீசும், குடும்ப சச்சரவுகள் ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும், யாரோ நடமாடுவது போலே இருக்கும், கருப்பான உருவம் தென்படும், யாரோ பேசுவது போல இருக்கும். இதுதான் பேய்களுக்கான அறிகுறி. கையில் குண்டு பல்ப்பு வைங்க, தன்னால் எரியும், அப்போ உங்கள் வீட்டில் பேய் இருக்குது. மணியை பிடிச்சி பாருங்கள், இவங்களுடைய ஆத்மா இருக்கான்னு கேளுங்க, டிங்கு டிங்குன்னு மணி ஆடும், அப்போ பேய் இருக்குது. இதெல்லாம் ஊரை ஏமாத்துற கடை, மெஜிஷியன் செய்யக்கூடிய வேலை. மேஜிக் ஷாப்பில் பண்ணிங்கன்னா 12,000 ரூபாய்க்கு இன்றைக்கும் கிடைக்குது அந்த பில்லு. வாங்கின்னு போய்ட்டு உயிரோடு இருக்கிறவன் பேரை சொல்லி ஆட சொன்னால் கூட அந்த பில்லு ஆடுது. புரியுதாம்மா? இதெல்லாம் ஒரு போலியான விஷயம். இன்றைக்கி பிரபலமான மாந்திரிகர்களும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இன்றைக்கும் ஊரை ஏமாத்துறாங்க. முட்டாளானவங்க போய் அவங்கக்கிட்ட ஏமாந்துட்டும் இருக்கிறாங்க. உங்களுடைய பணத்தை தின்னணும்னு அவனுங்க தலையில் எழுதியிருக்கு. உங்களுடைய பணத்தால் அவனுங்க கொழுத்து போய் நல்லா இருக்கிறானுங்க. நீங்கள் தான் பாதிப்புக்குள்ளாகிறீங்க. இந்த மணி ஆடுறது, குண்டு பல்பு எறிகிறது, இதெல்லாம் பேய்க்கான அறிகுறிகள் இல்லை. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, இதுதான் பேய்களுக்கான அறிகுறி. எப்படி நிவர்த்தி செய்யலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, எந்த ஒரு மாந்திரிகரையும் நம்பி நீங்கள் போக தேவையில்லை. உங்களுக்கு நீங்களே தீர்வு செஞ்சுக்கலாம். ஆள் மிரட்டி வேறு, பேய் மிரட்டி வேறு. வெண்குங்கல்யம் கருங்குங்கல்யம், நாய் கடுகு பேய் கடுகு, மருதாணி விதை, வில்வத் பொடி, வேப்பலை பொடி, அருகம்பில் பொடி, இதெல்லாம் நீங்கள் பவுடர் செஞ்சு தினமும் நீங்கள் மாலையில் சாமி கும்பிடும் பொழுது அந்தி சாஞ்ச பிறகு தூபம் போட்டு வந்தீங்கன்னா உங்கள் இல்லடத்தில் இருக்கக்கூடிய துர்சக்திகள், துர் ஆத்மாக்கள், ஏவல்கள் உங்கள் வீட்டை விட்டு விரட்டப்படும். இதுவே சாத்தியமான ஒன்று.
இதற்கு மேலேயும் இந்த சாஸ்திரங்க இருக்குதுன்னு சொன்னால் எங்களை போல ஆளுகளை பார்த்தா தான் உங்களுக்கு இதுலேருந்து விடை கிடைக்கும். சாதாரணமாக ஆரம்ப ஸ்டேஜ் இருக்குதுன்னா உங்களுக்கு நீங்களே வைத்தியம் பண்ணிக்கலாம். நீங்கள் 20,000 30,000 கொடுத்து ஏமாற தேவையில்லை. பெல்லை நம்பியும் ஏமாறாதீங்க, குண்டு பல்ப்பை நம்பியும் ஏமாறாதீங்க. ஐயா நிறைய படத்துல காமிச்சிருக்காங்களங்க ஐயா, விலங்கால வந்துட்டு பேயை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அது உண்மையாங்க ஐயா? பைரவனால் கண்டுபிடிக்க முடியும். பைரவ வாகனம்னு சொல்லக்கூடிய நாயால் அதை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு அது அபரிவிதமான சக்தி உண்டு. பூனையாலையும் பார்க்க முடியும், பில்லியாலையும் பார்க்க முடியும். இப்போ பில்லின்னு சொன்னல, அந்த கரும்பூனையால் அதை பார்க்க முடியும். அது உங்களுடைய கண்ணுக்கு அது தெரியும். சில ராசிக்காரர்களுக்கு மட்டுமே மானிடர்களுக்கு பேய் ஆப்படும், மற்ற எல்லார் கண்ணுக்கும் அது தெரிஞ்சிடாது. அப்போ அந்த பேய் இருக்கிற இடத்துல அந்த விலங்குகள்லாம் இருக்காதுன்னு சொல்றீங்க ஐயா? பேய் இருக்கக்கூடிய இடத்துல விலங்குகள் இருக்காதுன்னு நான் சொல்ல. பேய் இருந்தால் அந்த இடத்துல இப்பேற்பட்ட ஜீவராசிகள் இருந்தால் அவங்களுடைய கண்ணுக்கு அது தெரியும். பார்த்த உடனே ஊளையிடும், குறைக்கும், கத்தும். அப்போ அங்கே நம்ம துர்சக்தி இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது ஊளையிட்டாக்கா அந்த இடத்துல ஒரு துர்மரணம் நிகழப்போகுதுன்னு ஒரு அர்த்தம். இதுதான் அதுக்குண்டான அறிகுறிகள். ஐயா இந்த எலுமிச்சை சுத்தி ரோட்ல போடுறாங்களங்க, அதை மிதிச்சுட்டா வந்துட்டு நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும்னு சொல்றாங்க, அது உண்மையாங்கய்யா? உண்மையாம்மா. ஒருத்தருக்கு பிணி இருக்கும் பொழுது, உடல்நிலை சரியில்லை, தேகம் சரியில்லாத போது அவங்களுக்கு ஒரு எலுமிச்சங்கனியை சுற்றி முச்சந்தியில் கொண்டு உடைக்கிறது, போடுறது, இதெல்லாம் வழக்கமான ஒரு விஷயம். அதை யார் முதல்ல தாண்டி போகிறாங்களோ, புரியுதம்மா, அவங்களுக்கு நேரம் சரியில்லாமல் இருந்ததுனாக்கா இவங்களுடைய பிணியாகப்பட்டதை அவங்கள போய் தாக்கிடும். அப்படி தாக்கிடுச்சுன்னா இவங்க அதே பாதிப்புக்குள்ளாவாங்க. 1க்கு 2 மடங்கு அதிகமாக வழிபடுவாங்க. கை கால் வீங்கி போயிடும், முகம் வீங்கி போயிடும், நோய்வாய்ப்படுவாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கோவில் குளத்துக்கு போய் அதுக்குண்டான பரிகாரங்களை செஞ்சால் மட்டுமே அதுலேருந்து விமோச்சனம். முதல்ல தாண்டறவங்களுக்கு மட்டும் தான் அந்த பாதிப்பு இருக்குன்னு சொல்றீங்க? முதல்ல தாண்டறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் யாருக்கு நேரம் சரியில்லை, புரியுதாமா? இப்போ முதல்ல ஒருத்தர் தாண்டாரு, அவருக்கு நேரம் நல்லா இருக்குன்னா அவர் ஒன்றும் பண்ணாது. 3ஆவதாக ஒருத்தர் தாண்டாரு, அவருக்கு நேரம் சரியில்லைன்னா நிச்சயம் அவரை போய் அதை தாக்கும், கை கால் வீங்கிடுவார், அவர் படுத்து படுக்கை ஆகிடுவார். அந்த அவருக்கும் அதே போல் உட்கார வச்சு நம்ம கழுப்பு எடுத்தால் மட்டுமே அதுக்கு விமோச்சனம். இன்றைக்கி கழுப்பு எடுக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா குருமார்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிறவங்களோட விட மேல்மலையன் ஒரு சேத்திரத்தில் சுடுகாட்டில் அடுத்தவங்க செய்கிற வேலையை பார்த்து கற்றுக்கிறவங்க தான் இன்றைக்கி அதிகம். புரியுதாமா? எலுமிச்சம்பழம் தும்மட்டிக்கெல்லாம் வச்சு நானும் மாந்திரிக்கேன், நானும் தாந்திரிக்கேன், இன்றைக்கி அந்த போல் தானே சுற்றுறாங்க. அதை சுற்றி போட்டவங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கோ அதே அளவுக்கு இவங்களுக்கும் வரும். அதை விட அதிகமாகவே இவங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும். அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா கோவில் குளங்களுக்கு போகணும், அம்பாளுடைய சேத்திரத்துக்கு போகணும், எலுமிச்சங்கனிகளை கொண்டு அவங்களுடைய தலை கை காலெல்லாம் சுற்றி ஏற்றி இருக்கு, அம்பாளுடைய திருசூலத்தில் குத்தணும், அம்பாளுடைய மடியில் கனிப்பழங்களை வச்சு வாங்கி உள்ளுக்கு சாப்பிடணும், வீட்டில் தண்ணியில் கலந்து தெளிக்கணும், பாதுகாப்புக்கு கூட வச்சுக்கணும். அப்படி செஞ்சாக்கா படிப்படியாக அவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும்.